ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வறுக்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா. இது நாட்டு மீன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னிட்டு. இந்த நாட்டு மீனில் பார்த்தீங்கன்னா வயிற்று பக்கத்தில் கருப்பாக ஒரு இது இருக்கும், சதை இருக்கும். அதை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்தால் தான் மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாட்டு மீன் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல்லில் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. மீனோட உடம்புல லைட்டாக கீரல் போட்டிருந்திங்கன்னா நம்ம போடுற மசாலாவோட சாரம் இதில் நல்லா இறங்கி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது கூட நம்ம கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள், இது கூட ஒரு பாதி அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொட்டை எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் நான். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 பூண்டு பல் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நாட்டு மீனுன்றதுனால நான் பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மீன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்ன குளம், ஏரி இந்த மாதிரி இடத்துலேருந்து பிடிக்கிறது இந்த மீன். இன்றைக்கி மாமா கூட அங்கே ஏரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் வயிற்று பக்கம்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி வயிற்றுக்கிட்ட லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலாவை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாவை அப்ளை பண்ணியாச்சு. மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா ஊறணும். இது ஊற தான் அந்த மசாலாலாம் அந்த கீரலில் இறங்கி மீன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 20 minutes later. நல்லா நிறையா ஊறி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நான் மார்னிங் தான் பசங்களுக்கு மீன் வறுத்தேன். அந்த தோசைக்கல்லையே அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நல்லா ஹீட்டாகி வரட்டும். இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நல்சீரகம் கொஞ்சோண்டு நல்லா தட்டி இந்த மீனில் சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த நாட்டு மீன் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும். ப்ளஸ் வறுத்து சாப்பிடும்போதும் அந்த வறுவலுக்கு லைட்டாக தூவி செய்யும்போதும் வறுவல் நல்லாவே வாசமாக இருக்கும். கவுச்ச ஸ்மெல் மெயினாக இருக்காது. நாட்டு மீனில் பார்த்திங்கன்னா மண் ஸ்மெல் மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் ஜீரகம், மிளகு, பூண்டுலாம் தட்டும்போது. இப்போ ஃபைனாக நம்ம இடித்து வச்சாச்சு. இதை நம்ம ஊறி வந்த மீனில் இதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மீனை ஊற வச்ச மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜிலேபி மீன் கூட கெண்டை மீனும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் தான் சேர்த்து இன்றைக்கி பொரிச்சிட்ருக்கேன்.
ஒரு சைடு லைட்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. அப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வதவதனும் இல்லாமல் ரொம்ப மொறுமொறுப்பாக இல்லாமல் ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் வறுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக வெந்து வந்திருக்குன்னுட்டு. ஓவரால் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மீனை வந்து எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மீனை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடிச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு மீனையும் எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். கெண்டை மீன் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு அடுத்த ஹீட்டுக்கு மீனையும் போட்டுடலாம். பாருங்கள் நம்ம வறுத்த மீன் வந்து எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.